ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனால் பாலக் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரை நம்ம தோட்டத்திலே இருந்து அதை பறித்து எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதில் இந்த பாலக்கீரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் கீரி நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு மஞ்சள் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே நம்ம பாலக்கீரையும் தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தவிர மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக, சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்த உடனே நீங்கள் கிரேவி மாரி செஞ்சு கிரேவி ஆனவுடனே நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிங்க. சூப்பரான பாலக் சிக்கன் ரெடி. என்னோடய சமையல் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.